நியூஸ் தமிழ் கழுகு. செங்கோட்டையன் உட்பட அதிமுகவில் இருந்து வெளியேறின எம்எல்ஏக்களை குறிவச்சு வேலை செய்ய போகுதா அதிமுக. யாரும் வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்காக புது வியூகம் வகுத்திருக்காரா எடப்பாடி. அதிமுக எம்எல்ஏக்களா இருந்த செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களோட எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு வேற கட்சிகளுக்கு போயிருக்காங்க. இவங்களை வர்ற சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிச்சு அவங்க அரசியலுக்கு முடிவு கட்டுற வேலைகளை அதிமுக முடுக்கி விட்டுருக்கான். இவங்க போட்டியிடுற தொகுதிகளில் அவங்களுக்கான செல்வாக்கு அதிமுகவான செல்வாக்குன்னு ரெண்டு விதமா அதிமுக சர்வே எடுக்க முடிவு செஞ்சிருக்கான். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக்க சார்பா நிக்க போறது முடிவாகி இருக்கிற நிலையில திமுகவில் இருந்த அவரோட அண்ணன் மகனான கே செல்வம் அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. இவரைத்தான் செங்கோட்டையனுக்கு எதிராக களம் இருக்க எடப்பாடி முடிவு செஞ்சிருக்காராம். அதுக்காக கோபியில ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காராம். அதிமுகவுக்கு சாதகமா அந்த சர்வே இருந்தா கோபியில அதிமுக போட்டியிடுமா, இல்லன்னா அந்த தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான். அத்திக்கடவு சுப்பிரமணியத்தை களம் இருக்கலாம்னு பாஜக தரப்புல யோசிக்கப்படுதான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வர காரணமா இருந்த சுப்பிரமணியம் தமிழக ஆளுநர் RN ரவி பிரதமர் அலுவலகத்துக்கு ரொம்ப பரிச்சயமானவருங்கிறதுனால பாஜகவோட மேல்மட்ட சிபாரிசால சுப்பிரமணியம் கோபி தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.